எடுத்த தோட்டத்தில் இவ்வளோ செம்பருத்தி பூ பூத்துருக்கு. இதை நம்ம வந்து ஜூஸ் செய்ய போகிறோம். பாருங்க, செம்பருத்தி பூவில் இருக்க இதழ்கள் மட்டும்தான் நமக்கு ஜூஸ் போட தேவை. இந்த காம்பும் இந்த இது மகரந்தமும் நமக்கு தேவையில்லை. இப்போ எல்லா பூவில் இருக்க இதழ்களையும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதழ்களை பிச்சிருக்கோம். பனை வெல்லம் அடுப்பில் கருப்பி வைக்கிறோம். பனை வெல்லம் நல்லா கூழ் மாதிரி ஆனதும் நம்ம இந்த செம்பருத்தி சாறு அதில் ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டோம்னா எப்போலாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போ இந்த ஆரோக்கியமான ஜூஸு போட்டு குடிச்சோம்னா இதயத்துக்கு மிகவும் நல்லது. நல்லா கொதிச்சு தண்ணி வட்டிட்டு வருது. அதுக்கப்புறம் இதெல்லாம் தனியாக நம்ம எடுத்துட்டோம். இவ்வளோ இதழ் பாருங்க, இந்த காம்பு இந்த மகரந்தம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் எடுத்துட்டோம். அது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூவை அலசி வச்சுருக்கோம். இந்த பூவை சேர்த்துக்கலாம். பூவோட இதழ்கள் சிவப்புத்தன்மை இந்த சீனி பாவில் இறங்கிடணும். இந்த பூ வந்து வெளிர் நிறமாக ஆகிடும். அப்போ தான் நமக்கு இதோட சத்துக்கள் மட்டும் இந்த சீனி பாவில் இறங்கிட்டு இருக்கும். அதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். கொதிக்க விடணும். அதுங்க நம்ம செம்பருத்தி பூ ஜூஸ் வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். மாற்றி மூடி வச்சுடுவோம். இது இந்த சூட்டுலேயே நல்லா வெந்து அதோட மருத்துவத்தன்மை ஃபுல்லாக இந்த சீனி பாவில் இறங்கிடும். அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம்.